அது தம்பி, நீங்கள் இந்த அந்த காலத்து திரைப்படங்களை பற்றி சொன்னீங்க. இப்போ புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் என்று அப்பொழுது பெயர். அவருடைய படத்தெல்லாம் பார்த்தா அண்ணன் தங்கையுடைய பாசம், தாய்மகனுடைய பாசம், இது போல கருத்துகளெல்லாம் மையமாக வைத்து எடுத்து மக்களுடைய நல்வழிப்படுத்தக்கூடிய வழியில் இருந்தது. அதுபோல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய படங்களிலும் பாசமலர், தங்க பதக்கம், இது போன்ற நல்ல குடும்ப உணர்வை காட்டக்கூடிய வகையிலே அவர்களுடைய கதையெல்லாம் இருந்தது. அது மக்களுடைய உள்ளத்திலே பதிந்து அவருடைய வாழ்க்கையை ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய வழியிலே எடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது வருகின்ற திரைப்படங்களை பற்றி தாங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் நாடகத்தில் அது போல வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலே வசனமும் காட்சி இருக்கக்கூடாது ஒரு விதி, அரசாங்கத்துடைய விதி. அதை வைத்தான் நாடகங்களாம் நடந்து கொண்டிருக்கின்றது. மாறி போச்சு. சினிமா மட்டும் அந்த மாதிரி விதியில் அது என்ன காரணம் தெரியவில்லை. அதுபோல சினிமாவை ஒரு வியாபாரமாக ஆக்கிவிட்டாங்க. கலையை வளர்ப்பதற்காக லாபத்தை எதிர்பார்த்து போல செயல்பட்டு கொண்டிருப்பாரு நான் கருதுகிறேன். ஆகவே உங்களுடைய இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு தம்பி மு. கருணாநிதி போன்ற நல்ல நண்பர்கள்லாம் உடுக்கை இழந்தவன் கை போல என்று வள்ளுவர் சொல்லிய திருக்குறளுக்கு ஏற்ப அந்த இடுக்கண் வருகின்ற அந்த பொதுமக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற நினைக்கின்ற போதெல்லாம் தம்பி மு. கருணாநிதி போன்றவங்களுடைய நண்பர்களெல்லாம் இணைந்து இந்த நாமே நல்வழி இயக்கத்தின் வழியாக பொதுநல தொண்டை செய்வது பாராட்டுப்படுகிறது. உங்களுடைய தந்தை குளமங்கலம் சீனிவாசன், மறைந்த சீனிவாசன் அவர்களுடைய நல்ல ஆட்சியுடனும் உங்களுடைய அன்னை அவருடைய நல்ல ஆதரவுடனும் உங்களுடைய நல்ல இந்த இயக்கத்திலே உள்ள நண்பர்களோடு மு. கருணாநிதி போன்ற தம்பிகளோடு இணைந்து நாமே நல்வழி இயக்கத்தின் வளர்ச்சியை அப்துல் கலாம் ஐயா சொல்லியது போல உங்களுடைய செயல் மூலம் அறிமுகம் செய்து தொடர்ந்து உங்களுடைய வெற்றி பயணம் தொடரட்டும் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன்.